ஹாய். இப்போ நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, டெய்லரிங் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 கிளாஸ் போயிடுச்சு. இன்னைக்கு 6வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதில வந்து நம்ம எப்படின்னா பேசிக்ல இருந்து ஒரு பெடல் போடுறதுல இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 6வது நாள் கிளாஸ் போறோம் அப்படின்னா ட்ரவுசர் பார்க்க போறோம். ட்ரவுசர் எப்படி கட் பண்றது, ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ பாப்பாவுமே ஏற்கனவே ட்ரவுசர் தச்சு முடிச்சிட்டா. இப்போ அதே வீடியோ தான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போறேன். இதை பார்த்துட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. புரியலைனாலும் கேளுங்க, சொல்றோம். பாப்பா, உனக்கு இந்த ட்ரவுசர் தச்சது உனக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இப்போ அது வந்து பாப்பாவே தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டா. இது வந்து நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் தச்சு பழகிடுவீங்க. இப்போ வாங்க இதை எப்படி கட் பண்றது, ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள. ட்ரவுசருக்கு இப்போ நம்ம தேவையான அகலம், உயரம் அந்த ரெண்டும் நம்மளுக்கு தேவை. உயரம் வந்து 10. இது வந்து ரெடி அளவு 3.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம். அது எந்தெந்த இடத்துலன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அகலம் வந்து ரெடி அளவு 12 இன்ச்சு தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். டோட்டலா 12.5 இன்ச்சு. உயரத்துல டோட்டலா 13.5 இன்ச்சு. இதுதான் நம்ம ட்ரவுசருக்கு தேவையான அகலம், உயரம். இப்போ நம்ம ட்ரவுசருக்கு எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாப்பா அளவுக்கு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு காட்டன் கிளாத்து. இந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல ட்ரை பண்ணுங்க. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்கிட்ட பிட்டு பிட்டா இருக்கு. இப்போ ஒரு கிளாத்தை ரெண்டா அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். ஓப்பன் சைடு அங்கிட்டு இருக்கு, க்ளோஸ் சைடு இந்த சைடு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கிளாத்துமே அது மேலே நான் போட்டிருக்கேன். ரன்னிங்காக உங்களுக்கு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 மடிப்பாக போட்டிருக்கணும். இப்போ இன்னொரு கிளாத்தையும் அது மேலே போட்டிருக்கேன். இப்போ ஓப்பன் சைடு இங்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்குள்ளே எத்தனை கிளாத் இருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 கிளாத் இருக்கு. இந்த க்ளோஸ் சைடு நம்மளை பார்த்த மணிக்கே இருக்கணும். ஓகேவா? இது வந்து க்ளோசிங் சைடு. இப்படி கிளாத்தை போட்டுட்டு இதோட அகலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இதோட அகலம் எவ்வளோனா, இப்போ ஃபர்ஸ்ட் அகலம் எவ்வளோ பாப்பா அகலம்? 12 + அரை தையலுக்கு. சரி, ஓகே. 12 இன்ச்சு. இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு. ஓகேவா? டோட்டலா 12.5 இன்ச்சு. ஹைட் எவ்வளோ பாப்பா? 10 + தையலுக்கு 3.5. ரெடி அளவு 10. தையலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கீழே நம்ம கால் பகுதி மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விடணும். கீழே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது வந்து கீழே நம்ம பாட்டம் இப்படி மடிச்சு அடிச்சிருவோம் ட்ரவுசர்ல. இப்போ இதுல இருந்து ரெடி அளவு 10. இதுல இருந்து 10 இன்ச் எடுங்க. ட்ரவுசருக்கு கோடு போட்டுக்கோங்க. ரெடி அளவு 10 இன்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம எலாஸ்டிக் வச்சு அடிக்கணும். இந்த எலாஸ்டிக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுக்கிறோம். அதனால இதுக்கு இங்கே மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு விடுங்க. சும்மா 1/4 இன்ச்சு அந்த மாதிரினா ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டா போதும். இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச்சு விடணும் மேலே. அப்போ 10 இன்ச் ரெடி அளவு, இங்கே 2 ப்ளஸ் இங்கே 1.5 3.5 இன்ச்சு எக்ஸஸாக விட்டோமா, அது வந்து கால்குலேஷன் ஆயிரும். இப்போ இதுல இருந்து 1.5 இன்ச்சு. புரியுதா பாப்பா? புரியுதுமா. இது வந்து ரெடி அளவு 10 இன்ச்சு. ஏ 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்லையும் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அகலம் எது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கு. அதோட இங்கே கோடு போட்டுக்கணும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ட்ரவுசருடைய அகலம். அடுத்து இந்த காலுடைய வித்து எவ்வளோ, காலுடைய அகலம். காலுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு காலுடைய சுற்றளவு 16 இன்ச்சு. இது வந்து இந்த ட்ரவுசர் அந்த முடிகிற இடத்துல அந்த 10 இன்ச்சு நம்ம இடுப்புல இருந்து வைக்கிறோமா, அந்த முடிகிற இடத்துல 16. அப்போ 16ல் பாதி 8 இன்ச்சு. அப்போ காலுடைய சுற்றளவு 8 இன்ச்சு. 8 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிராச் பாயிண்ட் எடுக்கணும். இந்த கிராச் பாயிண்ட் வந்து நம்ம நார்மலாக இப்போ பாப்பாவுடைய அளவுனா ஒரு 3 இன்ச்சுக்கு நான் வச்சுக்கிறேன். அந்த கிராச் பாயிண்டோட அளவு. அந்த கிராச் பாயிண்ட் எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, இந்த கோடையும் நம்ம ட்ரா பண்ணணும். இது வந்து நம்ம ஜட்டியில் வந்து இந்த மெத்தட் பார்த்தோம் இல்லையா, இதையும் ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரியே இதையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு உள்ள தள்ளி வரணும்.
தள்ளி இந்த மாதிரி இது வந்து நம்ம ஓரலாக வச்சுக்கிறோம். ஒரு அளவு தான். ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 2, 2.5, 3 இன்ச் வரைக்குமே இந்த வளைவு கொடுக்கலாம். நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு 2 இன்ச் வரைக்கும் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். 2 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து இதை போய் ஜாயின் பண்ணுறோம் சைடில். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு பெண்டு இப்படியே கொண்டு போய் இதில் சேர்த்து விட்டுறணும். ஒரு வளைவு கொடுத்துடணும். இப்போ இதுதான் ட்ரௌசர், நம்மளுக்கு தேவையான ட்ரௌசருடைய அளவு இதுதான். இந்த இடம் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு பாப்பா, உனக்கு புரியுதா? இந்த இடம் வந்து உனக்கு நான் இப்போ காலோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, காலோடைய அளவு வந்து 8 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 8 இன்ச்சு இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து 3 இன்ச், இதெல்லாம் நம்ம ஓரலாக தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட அளவு ட்ரௌசர் இல்லை, அதனால சும்மா ஓரலாக ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். கிராச் பாயிண்ட் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 இன்ச்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 இன்ச் உள்வாங்கி வரணும். உள்ள வந்து ஏன்னா இந்த பெண்டு ட்ரௌசர்ல வந்து அந்த பெண்டு வரும் இல்லையா, அந்த பெண்டுக்கு நம்ம இதுல இருந்து 2 இன்ச் உள்வாங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 இன்ச்சை மேலே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிடணும். பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு ரவுண்டு கொடுத்துட்டோம்னா இதுதான் ட்ரௌசருடைய அந்த வளைவு வந்துட்டு இது அப்படியே அந்த கிராச் பாயிண்டோட இப்படி வந்துட்டு கால் வந்துடும். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், கண்டிப்பா கிளியர் பண்றேன். கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ரெடி அளவு. எக்ஸஸா நம்ம கால் பகுதியை மடிக்கிற அளவு, அது போக மேலே எலாஸ்டிக் வைக்கிற அளவு, அதுக்கப்புறம் இந்த கால்ல இருந்து கிராச் பாயிண்ட் ஒரு 3 இன்ச்ல கிராச் பாயிண்ட் எடுத்தோம். இதுல இருந்து 2 இன்ச் கணக்கு பண்ணி அப்படியே மேலே வரைக்கும் கோடு போட்டு இந்த ரவுண்டு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சு. இனி அப்படியே நம்ம போட்ட அளவுகளை கட் பண்ணி மட்டும் எடுத்துட்டு அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம போட்ட அளவுகளில் நம்ம வெட்டிக்கலாம். இதில் இருந்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் குறிச்ச அளவில் இந்த ரெடி அளவு மட்டும் நான் கொஞ்சம் மாற்றினேன். ரெடி அளவு 10 இன்ச்சு நான் சொன்னேன், ஆனால் இப்போ 10 வைக்கல, 13 வச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும்னு. இப்போ 13 வச்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் உங்களுக்கு சரியாக தெரியல. இந்த மார்க் டார்க்கா தெரியுது இல்லையா? இப்போ இந்த அளவுல தான் நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த இடம் வந்து நம்ம கால் பட்டி மடக்கிற இடம் வந்துட்டு ஒரு வளைவு, அந்த வளைவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வளைவுலேயே கொஞ்சம் ஸ்லோவாக பைய வெட்டுங்க, அந்த பெண்டு வந்துடும். ஒரு ட்ரௌசர் நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் ட்ரௌசர் கட்டிங் மெத்தடு. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தடவை புரியலைன்னா ஒரு 2 தடவை பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் உள்ளே போயிடும் எலாஸ்டிக் வச்சு, அதனால் ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு வி மாதிரி வருது இல்லையா, இந்த இடம் தான் நம்ம கால் பட்டி மடக்கி அடிக்கிற இடம். இப்போ இதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ வந்து ட்ரௌசரோடைய ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ட்ரௌசர் நம்ம கட் பண்ணியிருக்கிற பார்ட் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து கால் மடிச்சடிக்கிற பட்டி, இது கிராச் பாயிண்ட்டு, இது மேலே எலாஸ்டிக் வைக்கிற பக்கம். இப்போ இதுக்குள்ளே ரெண்டு பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸை ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்துக்கிறணும், சிங்கிள் பீஸாக. ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் என்ன பண்ணணும்னா, கீழே அந்த கால் பகுதியை நம்ம இங்கே 2 இன்ச்சு கேப்பில் கால் பகுதிக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பட்டியை மடக்கி அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, இந்த வி மாதிரி வருது இல்லையா, கரெக்டாக இது வரைக்கும் மடிப்பு இருக்கணும். அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்படி மடிங்க, இது வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னொரு மடிப்பு, 2 மடிப்பு. ஏன்னா கீழே கொஞ்சம் அழுத்தமாக இருந்தால் ட்ரௌசர் நல்லாயிருக்கும், அதனால் 2 மடிப்பு மடிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து ஓரத்தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயுமே அடிச்சிருங்க. இது நம்ம வந்து ராங் சைடு தான் நம்ம மடக்கி அடிக்கணும், நல்ல பக்கம் அடிச்சிடக்கூடாது, கெட்ட பக்கமாக மடக்கி அடிக்கணும். இதில் எப்படின்னு சொல்லிடுறேன். கீழே அந்த கால் பகுதியில் 2 இன்ச்சு கேப் விட்ருக்கோம், அந்த கேப்பை தான் இதில் மடக்க போகிறோம்.
இந்த வி மாதிரி வருது இல்லையா, அந்த வீல ஒரு மடக்கு, அப்புறம் மறுபடியும் அதுலேருந்து ஒரு மடக்கு. கரெக்டாக 2 இன்ச்சு உள்ளே போயிடணும். இதே மாதிரி இதுலேயும் அந்த எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 சைடுமே நம்ம அடிச்சிட்டோம். 2 கால் பகுதியிலையுமே ஃபுல்லாக பட்டி அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல பக்கத்தை இப்படி போட்டுக்கோங்க. கீழே கால் பகுதி இருக்குது, மேலே நம்ம எலாஸ்டிக் வைக்க வேண்டிய பகுதி இருக்குது. அது மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்னொரு பீஸ்லையும் அதே மாதிரி, இது நல்ல பக்கமா, இதுவும் நல்ல பக்கமும் இப்படி சேர்ந்துக்கிறணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. 2 நல்ல பக்கத்தையும் மேலே போட்டுக்கணும். கெட்ட பக்கம் உங்களை பார்த்துருக்கணும். சரிங்களா? தூக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் இந்த கிராச் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த சைடில் எவ்வளோ விட்டோம், 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா தையலுக்காக. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அடித்து வந்து இந்த ரவுண்ட்லேயும் அடித்து இது வரைக்கும் நிப்பாட்டணும். இந்த கிராச் பாயிண்ட் வரைக்கும், இந்த வளைவை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வளைவு வரைக்கும் 1/2 இன்ச்சில் நமக்கு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி வளைவா நம்ம விட்டு 1/2 இன்ச்சை கணக்கு பண்ணி அடிச்சிருங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் ஓப்பனாக இருக்குல்ல, இந்த சைடையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அந்த சைடும் அதே மாதிரி பெரட்டி போட்டு இன்னொரு பக்கத்தையும் இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். இன்னொரு சைடும் அடிச்சாச்சு. இப்போ 2 சைடுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் கீழே பட்டியையும் கால் பட்டியையும் நம்ம அடிச்சிட்டோம். அடுத்து இதில் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதில் இந்த சென்டராக இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இப்படி நீங்கள் விரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக கால் ஷேப்பு வந்துடும். எப்படி விரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? சென்டராக பிடிச்சோம். இன்னொரு தடவை நல்லா பாருங்க. இந்த 2 சைடும் அடிச்சிருக்கோம். இந்த 2 சைட்லையுமே இப்படி இருக்கிற சென்டரை இப்படி 2ஆக நீங்கள் விரிச்சிங்க அப்படின்னா இந்த 2 சைடு ஜாயிண்ட்டுமே இப்போ சென்டரில் வந்துருச்சா? இதை அப்படியே உதறி பாருங்க, இதோட கால் ஷேப்பு தனியாக தெரியும். அடுத்து இதில் என்ன பண்ணணும்னா, கீழே கால் பக்கத்தை அடிக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி இங்கேருந்து இந்த கிராச் பாயிண்ட்டை இது வரைக்கும் அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும் இங்கேருந்து அதே மாதிரி இன்னொரு கால் பக்கமும் 1/2 இன்ச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என் பையனுக்கு கட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து ஒரு 14 வயசு. அவனுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அளவுகள் சைஸை பொறுத்து மாறும். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்கள் வந்து அந்த அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 14, இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே ஒரு 14 வயசு பையனுக்கு இது கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இன்னும் இந்த ஒரு வேலை மட்டும் இருக்குது. பட்டியை நம்ம மடிச்சு அடிக்கணும். எலாஸ்டிக் பட்டி. எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு குட்டியாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே நாச்சு இருக்கு இல்லையா, இந்த நாச்சு வரைக்கும் அப்படியே கை வச்சுட்டு இன்னொரு ஃபோல்டு. இது வந்து 1 மீட்ரு 20 ரூபா. நம்ம உள்ள ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி விட்டுருக்கோம். அப்போ தான் உள்ளே ஃப்ரீயாக கோர்த்துட்டு நம்மளுக்கு தையல் போட ஈஸியாக இருக்கும். அதனால 1 இன்ச் எலாஸ்டிக்கு நான் 2 இன்ச்சு மேலே பட்டிக்கு எக்ஸஸாக விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்ற கரெக்டாக பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக்கு 1.5 இன்ச்சு கேப் விட்டால் போதும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தாராளமாக உள்ள கோர்த்து எடுக்கணும் அப்படின்ட்டு நான் 2 இன்ச்சு மேலே பட்டிக்கு எக்ஸஸாக விட்டுருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் சுற்றி அடித்து வர வரைக்கும் அதே ஃபோல்டிங்லேயே இருக்கணும். அளவுகள் வந்து அகலம் வந்து இங்கே என்ன அகலம் இருக்கோ லாஸ்ட் சுற்றி வரையிலையும் அதே அகலம் இருக்கணும். செக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே சுற்றி அடிங்க. ட்ரௌசர் தைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். கட்டிங் மட்டும் ஈஸியாக பக்காவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி. சாரி, இந்த வீடியோ போடுறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் தைக்கிற வேலைகள் வந்து நிறைய இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாரி, இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோ போட்டுறேன். நீங்கள் ஜட்டி அடிக்கும்போது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. மேலே எலாஸ்டிக் வைக்கும்போது
அதே அதே மாதிரி தான் இது இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு கேப்ல நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இப்போ இந்த கேப்ல தான் நம்ம எலாஸ்டிக்கை கோர்க்க போறோம். இந்த மாதிரி பூக்குள்ள கோர்த்துட்டு இதுக்குள்ள ஃபுல்லா விட்டு எடுத்துருங்க. இந்த சைடு விட்டு இந்த பக்கம் வரணும். எலாஸ்டிக்கு நம்ம உள்ள கோர்க்கும் போது இன்னொரு சைடு பக்கத்தை வந்து இந்த மாதிரி நீடில லாக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மறுபடியும் சரட்டுன்னு உள்ள போயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து கோர்க்கிற மாதிரி வந்துடும். ரெண்டு சைடுமே கோர்த்தாச்சு. கோர்த்து இந்த சைடு கோர்த்து இந்த பக்கம் வந்துருச்சு. அது மாதிரி உள்ள கோர்க்கும் போது உள்ள எலாஸ்டிக் திருகி இருக்கான்னு ஒரு தடவை இப்படி பிடிச்சி பாருங்க. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒன் சைடாவே இப்போ இந்த சைடு வாக்கில் கோர்க்குறோன்னா இது ஃபுல்லாக சுற்றி வர வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும். பிறண்டு இருக்கக்கூடாது, உள்ள திருகிடக்கூடாது. அப்புறம் எலாஸ்டிக் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி மொந்துன்னு தூக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இந்த 2 எலாஸ்டிக்கையும் இந்த 2 இதையும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பெடல் மிஷினில் ரிவர்ஸ் போடும்போது எப்படின்னா இப்படியே ரிவர்ஸ் உங்களுக்கு போட வரல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு இந்த எலாஸ்டிக்கை அப்படியே பெரட்டி இப்படி ஒரு தையல், மறுபடியும் இதை எடுத்து பெரட்டி இப்படி ஒரு தையல், இப்படியே ஒரு 2-3 தையல் ரெகுலராக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எலாஸ்டிக்கை உள்ள ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த எலாஸ்டிக்கோட சைஸ் நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் ஹிப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 இன்ச்சு. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. என் பக்கோட அளவை பார்த்து நீங்கள் எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதை லாக் பண்ணி விடணும். இப்பயும் போல் இப்படி லாக் பண்ணி விட்டுக்காங்க. ட்ரௌசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் இதில் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, இப்படி நம்ம எலாஸ்டிக் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த எலாஸ்டிக்ல தையல் இல்லாததுனால இதை இப்படி துணி அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஓரளவு சுருக்கங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையுமே சரியாக வச்சுக்கிட்டு இந்த எலாஸ்டிக்கோட சென்டரில் தையல் போடணும். எப்படி போடணும்னா, நல்லா எலாஸ்டிக்கோட துணியையும் சேர்த்து டைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி சென்டரில் தையல் போடுங்க. அப்போ தான் எலாஸ்டிக்கு நகலாது, ஒரே இடத்துல இருக்கும். கொஞ்சம் இழுத்து மட்டும் கிளாத்தையும் இழுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி நேராக உங்களுக்கு வரணும். சரியா? இப்படி இழுத்துக்கிட்டு பின்னாடியுமே ஒரு கை வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து போடுங்க. நான் வந்து பேசிக்காவே பிகினர்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்றாப்புல. இதுலேயுமே உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, தைக்கிறதுல இன்னுமே குழப்பங்கள் இப்போ உங்களுக்கு இதுலேயுமே இன்னும் உங்களுக்கு புரியலை, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு விடுங்க. ஆனால் இதை என்ன கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டிங்கன்னா இனி வந்து எலாஸ்டிக் நகலாது, அதே இடத்துலையே இருக்கும். இப்போ பார்க்கும்போதுமே ஒரு லுக்கு கிடைக்கும். முதல் வச்சுருந்த இதை விட இப்போ இன்னுமே அழகாக இருக்கும். எலாஸ்டிக் கிட்ட சுக்கமாக வந்து அவ்வளோதான். ட்ரௌசர் தைச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இது புரிஞ்சிச்சு புரியலைன்னு அதையுமே என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. பாப்பாவும் ஒரு ட்ரௌசர் தைச்சிருக்கா, அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.